பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நாம யாருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நம்மளை உருவாக்கி நம்மளை படைச்சவருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேலைக்கும் படிப்புக்கும், நம்ம அநேக காரியங்கள் உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா நாம் அதனாலதான் சமாதானத்தை இழந்து போறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப மேலான காரியம்னா என்னன்னா, ஆண்டவருடைய சமாதானம் தான் நமக்கு மேலானது. அல்லேலூயா. இந்த பணத்தால, இந்த பொண்ணால, பதவியினால நமக்கு சமாதானம் கிடைக்கிறது இல்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் இருக்கு, பதவி இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, ஆடம்பரமான வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்றாங்க. ஆனா சமாதானம் இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. சண்டைகள், நிறைய குடும்பத்துல சண்டைகள், பல விதமான இழப்புகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கணும் போலாம். ஆனா தேவ சமாதானம் ஒண்ணு இருந்துச்சுன்னா எப்படியும் இந்த உலகத்துல நம்மால வாழ்ந்துட முடியும். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் நாம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா நடக்கும். அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவாரு. நம்மளை உயர்த்துவதற்கு உண்டான அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதை விட்டுட்டு நம்ம இந்த உலக காரியத்தையே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வேலை செய்யணும், படிக்கணும். ஆண்டவருன்னு ஒருத்தர் நம்மளை இந்த பூமியில படைக்கல அப்படின்னா நம்ம வேலை செய்ய முடியுமா? சாப்பிட முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு இந்த பதவி இதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை விட இந்த உலகத்துல பெருசு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் சமாதானம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பாவை உறுதியா பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில பூரண சமாதானம்